எங்களுடைய ஆட்சியிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் ஒரு குழுவை போட்டோம். அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது ஒரு நல்ல கருத்து. அது விஜயம் சொல்லியிருக்காரு. அது தலைவர் விஜயம் சொல்லியிருக்காரு. பொதுவாக திமுகவுக்கு இந்த சமூக நீதி என்ற அந்த அக்கறை கிடையாது. அது சமூக நீதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருவரும் தலைவர்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே புரட்சி எம்ஜிஆர், அதே போல புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா புரட்சி தலைவர் தான் என்ன பண்ணாரு, அதாவது பழங்குடியினருக்கும் ஆத்திராவிடருக்கும் 18 ஒன்று இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு அது 20 இருந்தது 50 ஆக்குனாரு. அப்போ 50% பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு அது 50% ஆக்குனது புரட்சி எம்ஜிஆர் தான். அதுதான் கருணாநிதி என்ன பண்ணாரு, 50 30-20 ஆக்கினாரு. அதாவது 20 எம்பிசிக்கும் பிசிக்கு 30ன்ற மாதிரி அதை பிரிச்சாரு. ஆனா அவர் அதிகப்படுத்துறாரு. அப்போ சமூக நீதினு பார்த்தா தலைவர். அதே போல சமூக நீதி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அது 50% குறைக்கணும் அடிப்படையில் பார்த்தா நாங்கள் கருணாநிதி சும்மா கொடுத்தாரு பயந்துட்டு. ஆனால் நாங்கள் பொறுத்தவரையில் என்ன பண்ணோம்னா அம்மா உடனடியாக பிரைம் மினிஸ்டர் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி இங்கே ஆல் பார்ட்டி மீட்டிங் தான் பின்படுத்தப்பட்ட காலத்தில் அமைச்சாங்க. அன்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி இங்கே உள்ள ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி அந்த ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாமே டெல்லிக்கு போய் நரசிம்மராவ் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு அந்த நரசிம்ம பிரைம் மினிஸ்டர் காலகட்டத்தில் அதாவது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 9 ஆக்கம் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநில முதலமைச்சர் இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு நம்ம பெறோம்னா அது புரட்சி தலைவி அம்மா தான். அப்போ நீங்க கணக்கெடுத்துங்க. அப்போ டிஎம்கே ரோல் என்ன இருக்கு சமூக நீதியில? சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் செஞ்சுதான் சமூக நீதியா? அவன் ஆண்டாண்டு காலம் அவனுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா 1921 கம்யூனல் ஜியோ போட்ட முதல் மாநிலம் நம்மளுக்கு தமிழ்நாடு. அதுக்கு ஒரு பங்கம் வரக்கூடாது, அதுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்போ பாதிப்பு வராத அளவுக்கு முழுமையாக பாதுகாத்தது அம்மா. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை 9ஆம் திருத்தி 9வது திருத்தி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 18-1-30-20 அந்த வகையில் 69% இடஒதுக்கீடு நம்ம அனுபவிக்கிறோம்னா அதுக்கு அம்மா தான் காரணம். இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவருடைய திருமாவளவனே பல விமர்சனங்கள் வச்சிருக்காரு இல்லையா? அதுல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய கட்சி கொடியை ஏற்க முடியல, வேங்கவயலுக்கு விடுதலை செஞ்சு போக முடியல. அதே போல வேங்கவயல லாக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம பாருங்க இப்போ திருச்சியில கூட வார்டு நம்பர் 20 ஒரு காந்தி நகர்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிற அந்த நகரை அந்த வார்டுலயே பார்த்தீங்கன்னா மலத்தை கொட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ என்னன்னா ஒரு அரசாங்கம் ஆரம்பத்திலேயே வேங்கவயல் விஷயத்துல விழிப்பாக இருந்து அது அன்னைக்கே முடிஞ்ச நடவடிக்கை எடுத்து சட்டத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா அடுத்தடுத்து தவறு செய்யற அந்த எண்ணம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. என்னாச்சு, வேங்கவயல் போய் இப்போ திருச்சியிலையும் அந்த நிலைமை வந்துருச்சு. அப்போ அதுக்கு யார் காரணம்? இப்போ அரசாங்கம் தான் காரணம், திமுக தான் காரணம். அதுக்கு உரிய நடவடிக்கை அது ஆரம்ப கட்டத்திலே எடுக்க தவறிட்டதன் விளைவாக இவ்வளோ காலமாக கூட ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் உலகமாக வினோதமா இருக்கிற விஷயமா நிச்சயமா பார்க்க முடியும். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு ஒண்ணுதான், மத நல்லிணக்கம். அதனால்தான் எங்க அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அதே போல எடப்பாடி ஆட்சியில மத கலவரம், ஜாதி கலவரம், இனக்கலவரம், எந்த கலவரம் இல்லாம முழுமையா தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு எல்லா தரப்பட்ட மக்களுக்கு இருந்தது. ஆனா இந்த ஆட்சியில் அது மாதிரி இருக்கானா இல்லை. அதனால இப்போ என்னென்ன மக்கள் சொல்றது, இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில ஏற்கனவே அம்மா காலத்திலேயே ஒரு கமிட்டி இருக்கு. அதாவது எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் மெம்பரா போட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க குழுவா போட்டு அவ்வப்போது அந்த குழு விவாதிக்கிறேன்னு போட்டிருக்கு. அதை நான் கேட்குறேன், அந்த மாதிரி மதுரையில் அந்த மாதிரி அந்த ஒரு ஆர்டர் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த ஆர்டர் எடுத்து பார்க்க சொல்லுங்க முதல்ல, உத்தரவை, அம்மா போட்ட உத்தரவை. அதன்படி இந்த பிரச்சனை இரு மதத்துக்கிடையே அந்த கருத்து வேறுபாடு வர்றதுக்கு முந்தையே அதை இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கு உண்டான அந்த மத நல்லிணத்தை அந்த குழுவை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே அன்னைக்கு பேசியிருக்கணும். பேசினா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா
எல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர்ன்ற மாதிரி ஆரம்ப கட்டங்களை செய்யாம அப்போ அவங்க வந்து போராட்டம் பண்ணணும், ஒரு இந்து அமைகள் தோன்று இவங்க ஒரு கருத்து அவங்க ஒரு கருத்துன்னு இப்படி வந்து ஒரு முட்டல் மோதல் அந்த போக்கை உருவாக்குறது யாரு மக்கள் சொல்றது ஆளு மருத்துவம் தான் வந்து உருவாக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்பணும். ஏன்னா இன்னைக்கு விலைவாசியில இருந்து சட்ட ஒழுங்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ வந்து மக்கள் அதிருப்தி இருக்கு. இன்னைக்கு அவ்வளோ வந்து பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அளவுக்கு பார்த்தா அத்துமுக அநியாயங்கள் எல்லாமே இருக்க சொல்லுங்க. மக்கள் பொறுத்தவரை அதை மறக்கணும். அதை மறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு பிரித்தாளர் சூழ்ச்சியை இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற பொதுமக்கள்ல இருந்து கட்சியினர் வந்து சொல்லப்படுகின்ற கருத்து. அதனால அரசு போய் பிரித்தாளர் சூழ்ச்சி பண்ணலாமா? அது பிரித்தாளர் சூழ்ச்சி பண்ணக்கூடாது. யாரு யார் மேல வழக்கு பண்ணிருக்கு? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இது ஆரம்பத்திலேயே மத நல்லிணக்க கூட்டம் நடத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா? இது வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால வந்து எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய நிலைப்பாடு தான் மதத்தின் பெயரால் எங்க நிலைப்பாடை பெற்றுள்ள சரி தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் மத அரசியல் அது எந்த நிலையிலும் கூடாது. எனவே இரு சமூகத்திற்கு மோதல் கூடாது, இரு மதத்திலேயே மோதல் கூடாது. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை அந்த மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எடுத்து வருவது அரசாங்கத்துடைய பொறுப்பு. தவறிச்சு அரசாங்கம். அது உங்களுடைய கருத்து, என்னோட கருத்து கிடையாது. அது உங்களுடைய கருத்து. அதனால இப்ப பாருங்க சோர்வா இருக்காது, ஈஸியா இருக்கா? இதுவரை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூட்டம் நடந்து போகுது, கல ஆய்வு குழு கூட்டம் வந்திருக்கு, பூத்து கமிட்டி போடுறோம், ஆட்சியோட அவ்வளவு வச்சு சொல்றோம். அவ்வப்போது வந்து தேர்தல் பண்ணி ஆட்சின்னு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதாவது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் மாதிரி அவங்க கண்ணில் கோளாறுனா நான் என்ன பண்ண முடியும்?